வணக்கம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். ம் ஒரு அற்புதமான பயணம் இது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம மேற்கொள்ள போகும் பயணம் ரொம்பவே விசேஷமானது. விஞ்ஞான் பைரவ் தந்த்ரா அப்படிங்கிற தொடரோட 3வது பகுதிக்குள்ள நாம இன்னைக்கு அடியெடுத்து வைக்கிறோம். ஆமாம். 1972 அப்புறம் 1973 வருஷங்கள்ல மும்பையில தன்னை தேடி வந்தவங்க முன்னிலையில ஓஷோ வழங்கிய மிக முக்கியமான சொற்பொழிவுகள் இது. சரியா சொன்னீங்க. அதாவது பண்டைய தந்திர நூலான விஞ்ஞான் பைரவ் தந்த்ராவில் இருக்கிற 112 தியான முறைகளை நாம இப்போ ஆழமா ஆராய போறோம். இது வெறும் கோட்பாடுகளை பற்றியோ இல்ல தத்துவங்களை பற்றியோ பேசுற இடம் கிடையாது. இது முற்றிலும் உங்களோட நேரடி அனுபவத்தை பற்றியது. ஆமாம், உங்க மனதை தாண்டி விழிப்புணர்வை நேரடியாக உணர வழிகாட்டும் ஒரு பயணம் இது. வாங்க, சாட்சியாக நுழைவோம். இந்த பயணத்தோட மைய கருத்தை நாம முதல்ல மிக தெளிவா புரிஞ்சுக்கணும். மனித மனம் அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒரு விசித்திரமான கருவி. உண்மைதான். நீங்க கொஞ்சம் உங்க சொந்த மனதை கவனிச்சு பார்த்தாலே ஒரு உண்மை உங்களுக்கு புரியும். ஆமா, அது எப்பவுமே கடந்த காலத்தோட நினைவுகள்ல, அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தோட கற்பனைகள்ல, ஆசைகள்ல தான் பயணிச்சுட்டு இருக்கோம். நிகழ்காலம் அப்படிங்கிற ஒண்ணுக்கு மனசுக்குள்ள இடமே இல்ல. சரியா சொன்னீங்க. உண்மை அப்படிங்கிறது எங்க இருக்கு? அது நேற்றிலும் இல்ல, நாளையிலும் இல்ல. அது இந்த நொடியில, இந்த நிகழ்காலத்துல மட்டுமே இருக்கு. அதனால உண்மைய நம்ம போய் தேட முடியாது. தேடுதல் அப்படிங்கறதே அடிப்படையில எதிர்காலத்தை சார்ந்தது. எதையாவது தேட தொடங்கிட்டா அந்த வினாடியே நீங்க நிகழ்காலத்தை விட்டு விலகிட்டீங்கன்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு. உலக விஷயங்களை தேடுறதுக்கும் உண்மையை தேடுறதுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை ஓஷோ மிக அழகா பிரிக்கிறாரு. ஆமாம். பணம், பதவி, புகழ்னு உலக விஷயங்களை மனம் ரொம்ப ஈஸியா தேடி கண்டுபிடிச்சிடும். ஏன்னா அதெல்லாம் எதிர்காலத்துல நம்ம அடையக்கூடிய இலக்குகள். ஆனா நான் அமைதியை தேடுறேன், இல்ல நான் ஞானத்தை தேடுறேன்னு நீங்க சொல்லும்போது அந்த தேடலே உங்க மனசோட மிகப்பெரிய தந்திரமா மாறிடுது. தேடுதல் அப்படிங்கிற அந்த பொறியில தான் பலரும் சிக்கிக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த மனதோட வலையிலிருந்து தப்பிச்சு நிகழ்காலத்துக்கு எப்படி வர்றது? இதுக்காகத்தான் ஓஷோ எந்த தத்துவத்தையும் நம்பாம நேரடியா உங்க மூச்சை ஒரு கருவியா பயன்படுத்த சொல்றாரு. மூச்சு ஏன் அவ்வளோ முக்கியமானதா கருதப்படுது அப்படிங்கறத நம்ம சற்றே ஆழமா பார்க்கணும். உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு முறை திரும்பி பாருங்க. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில எத்தனை விஷயங்கள் மாறுது. உங்க உடல் மாறுது, குழந்தை பருவம் போய் முதுமை வருது, உறவுகள் மாறுது, மகிழ்ச்சி வருது, துக்கம் வருது. பிரபஞ்சத்துல எல்லாமே மாறிடேதான் இருக்கு. ஆனா உங்க மூச்சு, நீங்க பிறந்த அந்த முதல் நொடியில தொடங்குன மூச்சு இறக்குற வரைக்கும் ஒரு கணம் கூட நிக்காம தொடர்ந்து இயங்குற ஒரே மாறாத விஷயம் அதுதான். இங்க தான் யோதாவுக்கோ கந்தராவுக்கோ உள்ள மிக நுட்பமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். யோகா அப்படிங்கிறது மூச்சை ஒரு வரைமுறைக்குள் கொண்டு அதை முறைப்படுத்தி உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு நீண்ட ஆயுளை தேடும் ஒரு பயிற்சி. ஆனா தந்திரா மூச்சை அப்படி ஒரு கட்டுப்பாட்டு கருவியா பாக்குறதில்ல. தந்திராவை பொறுத்தவரை மூச்சுங்கிறது நீங்க உங்க உள்ளே திரும்புறதுக்கான, விழிப்புணர்வை அடைவதற்கான ஒரு அற்புதமான கருவி. மூச்சு அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்க உடலுக்கும் இடையிலான ஒரு பாலம். அது மட்டும் இல்லாம உங்க உடலுக்கும் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கும் இடையிலான பாலமும் அதுதான். அந்த பாலத்தை கடப்பது எப்படின்னு தான் அந்த 112 தியான முறைகள்ல முதல் முறை மிக ஆழமா விளக்குது. ஓஷோவோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, ஒவ்வொரு முறை மூச்சு உள்ளே செல்லும் போதும் அது ஒரு புதிய பிறப்பு, ஒவ்வொரு முறை மூச்சு வெளியே வரும்போதும் அது ஒரு மரணம். பிறப்பும் இறப்பும் 80 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கிற நிகழ்வு இல்ல, அது ஒவ்வொரு சில வினாடிகளுக்கும் நடந்துட்டே இருக்கு. நீங்க மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, அது ஒரு புள்ளியில முடியுது, பின் மூச்சை வெளியே விடுறீங்க. இந்த இரண்டுக்கும் நடுவுலே, அதாவது மூச்சு உள்ளே சென்று திரும்புவதற்கும் வெளியே திரும்புவதற்கும் நடுவுலே ஒரு மிகச்சிறிய இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளிய, அந்த வெற்றிடத்தை கவனிப்பதுதான் முதல் தியான முறை. இத கேட்பதற்கு எளிதா இருந்தாலும் நடைமுறையில அந்த இடைவெளியை பிடிப்பது ஒரு பெரிய மாயாஜாலம் போல தோணுது. ஏன்னா அந்த இடைவெளி மிக மிகச் சிறியது, ஆனா மனித விழிப்புணர்வை மலர செய்யக்கூடிய அளவு மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த இடைவெளியில மூச்சு உள்ளேயும் செல்லவில்லை, வெளியேயும் வரவில்லை. ஆமா, அந்த ஒரு சிறு கணத்துல நீங்க உண்மையிலே இந்த உலகத்திலே இல்ல, நீங்க முழுமையான அசைவற்ற தன்மையில இருக்கிறீங்க. இத நாம புத்தரோட ஆனாபானசதி தியான முறையோட ஒப்பிட்டு பார்த்தால் இன்னும் தெளிவா புரியும். ஆனாபானசதி தியானத்துல புத்தர் மூச்சை உள்ளே இழுப்பதையும் வெளியே விடுவதையும் மட்டுமே மிக கூர்ந்து கவனிக்க சொன்னார். அந்த இடைவெளியை கவனிக்க அவர் தன் சீடர்களுக்கு சொல்லவில்லை.
அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. மனித மனம் எப்போதுமே எதையாவது அடைய வேண்டும் என்று துடிக்கும். அந்த இடைவெளியை ஒரு இலக்கா மாற்றி அதையும் அடைய வேண்டும் என்று மனம் ஆசைப்படத் தொடங்கிவிடும் என்பது புத்தருக்கு தெரியும். ஆசை வந்துவிட்டால் அங்கு மீண்டும் தேடல் வந்துவிடும். தேடல் வந்துவிட்டால் நிகழ்காலம் தவறிவிடும். ஆனா தந்திரா எந்த மறைமுக வழியுமின்றி மனித மனதின் இந்த தந்திரத்தை உடைத்து அந்த இடைவெளியின் முழுமையையும் நேரடியாக கவனித்து கற்றுத்தருகிறது. அந்த இடைவெளியில எந்த தேடலும் இல்ல, அங்கே வெறும் இருப்பு மட்டுமே இருக்கிறது. அந்த இடைவெளி என்ற விஷயம் இயல்பாகவே இன்னொரு சுவாரஸ்யமான பரிமாணத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. அதுதான் அந்த திருப்புமுனை. அதாவது மூச்சு உள்ளே சென்று வெளியே திரும்பும் அந்த புள்ளி. இதை நான் ஒரு காரின் கியர் மாற்றுவதோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். நீங்க கார் ஓட்டும்போது நிச்சயமாக கவனித்திருப்பீர்கள். முதல் கீரிலிருந்து இரண்டாவது கீருக்கு போகும்போது இடையில் ஒரு கணம் கார் எந்த கீரிலுமே இல்லாத ஒரு நடுநிலை, அதாவது நியூட்ரல் நிலைக்கு வரும். அந்த நியூட்ரலில் காருக்கு எந்த உந்து சக்தியும் இருக்காது. அதுபோலதான் நமது மூச்சும். மூச்சு உள்ளே சென்று திசை மாறி வெளியே வரும்போது அது ஒரு கணம் அந்த நியூட்ரல் நிலையை அடையுது. இந்த திருப்புமுனியை கவனிப்பது என்பது சாதாரணமாக மூச்சை கவனிப்பதை விட மிகவும் நுட்பமான ஒரு கலையாக தோன்றுகிறது. அந்த நியூட்ரல் புள்ளியின் மகத்துவத்தை நீங்க ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும். அந்த நியூட்ரல் புள்ளியில் நீங்கள் உங்கள் உடலும் அல்ல, உங்கள் மனதும் அல்ல, நீங்கள் ஒரு தூய இருப்பு. நம் அனைவரும் இயந்திரங்களைப் போலதான் அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு கோபம் வரும்போதோ அல்லது நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படும் போதோ உங்கள் மூச்சு எப்படி மாறுகிறது என்று நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அது மிக வேகமாக சீரற்று மாறும். ஏனென்றால் நீங்கள் உங்கள் இயல்பான அமைதி என்ற கியரிலிருந்து கோபம் என்ற வேறு கியருக்கு மாறிவிட்டீர்கள். அப்போது உங்கள் உடலில் பல ரசாயன மாற்றங்கள் நிகழ்கின்றன. இந்த இயந்திரத்தனமான உணர்ச்சி மாற்றங்களிலிருந்து, கோபத்திலிருந்து, கவலையிலிருந்து விடுபட மூச்சு திரும்பும் அந்த நியூட்ரல் புள்ளியை விழிப்புணர்வோடு கவனிப்பது மிகப்பெரிய திறவுகோலாக அமையும். அந்த நடுநிலை புள்ளியில் உங்கள் மனம் எந்த சிந்தனையையும் உருவாக்க முடியாது. அந்த புள்ளியில் தங்குவதற்கு பழகிவிட்டால் நீங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாவதிலிருந்து தப்பித்து விடலாம். நாம் எப்படி மூச்சு விடுகிறோம் என்பது நமது மனநிலையோடு எவ்வளவு நெருக்கமாக தொடர்பு கொண்டுள்ளது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இது அப்படியே ஓஷோ குறிப்பிடும் அடுத்த தியான முறையை நம்மை அழைத்துச் செல்கிறது. இது மூச்சின் ஆழத்தை பற்றியது. மூச்சு உள்ளேயும் வெளியேயும் சந்திக்கும் புள்ளி எதுவென்று பார்த்தால் அது நமது மையம், அதாவது நமது தொப்புள் பகுதி. ஆனால் ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள், நாமெல்லாம் ஏன் மார்போடு மட்டுமே மூச்சு விடுகிறோம்? நீங்கள் ஒரு சிறு குழந்தையை கவனித்து பார்த்தால் தெரியும். அந்த குழந்தை தூங்கும்போது அதன் வயிறு ஏறி இறங்கும். மூச்சு மிக ஆழமாக தொப்புள் வரை சென்று வரும். ஆனால் நாம் கொஞ்சம் வளர வளர அந்த ஆழமான மூச்சை எங்கோ தொலைத்துவிட்டு இப்போது வெறும் நுரையீரலின் மேல் பகுதியால் மட்டுமே சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இது வெறும் உடல் ரீதியான மாற்றம் மட்டுமல்ல, இதன் பின்னணியில் ஒரு பெரிய உளவியல் இருக்கிறதல்லவா? நிச்சயமாக. இது நாம் அனைவரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. நாம் ஏன் ஆழமாக மூச்சு விடுவதில்லை? நமது சமூகம், நாம் கண்டுபிடித்த நாகரிகம் மற்றும் நம்முள் ஆழமாக புதைந்துள்ள பயம்தான் நமது மூச்சை இப்படி ஆழமற்றதாக மாற்றிவிட்டது. உளவியல் ரீதியாக பார்த்தால் நாம் முழுமையாக நேசிப்பதற்கும் பயப்படுகிறோம், முழுமையாக கோபப்படுவதற்கும் பயப்படுகிறோம். எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்று மூளை நம்புகிறது. ஆழமாக மூச்சு விட்டால் நமக்குள் இருக்கும் உண்மையான உணர்வுகள் முழுமையாக வெளிப்பட்டு விடுமோ, நாம் சமூகத்தின் முன் நிர்வாணமாகி விடுவோமோ என்ற பயம் நமக்கு இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. நமது கீழுடலை, குறிப்பாக நமது பாலியல் மையங்களை இந்த சமூகம் மிகவும் தாழ்வாகவும் பாவமான ஒன்றாக பார்க்க கற்றுக் கொடுத்துவிட்டது. தொப்புள் வரை மூச்சை ஆழமாக அனுமதித்தால் அது நமது பாலியல் மையங்களை தொட்டுவிடும் என்ற ஒரு ஆழ்மன பயம் நமக்குள் திணிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் மூச்சை மார்போடையே நிறுத்திக் கொள்கிறோம். பாதுகாப்பாக, எந்த உணர்ச்சி கொந்தளிப்பும் இன்றி இயந்திரத்தனமாக வாழப் பழகிவிட்டோம். நீங்கள் சொல்லும் இந்த கட்டுப்பாடுகளை பற்றி யோசிக்கும்போது எனக்கு நாம் அன்றாடம் உணரும் ஒரு சின்ன உதாரணம் நினைவுக்கு வருகிறது. நாம் எல்லோரும் இந்த இயந்திரத்தனமான நகர வாழ்க்கையில் வேலைப்பளுவில் சிக்கித் தவிக்கும்போது விடுமொழிக்காக ஒரு மலைப்பிரதேசத்திற்கு, அதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு பயணப்படுவோம். அந்த உயரமான மலையில் ஏறி பரந்த வானத்தையும் சில்லென்ற காற்றையும் பச்சை நிற மரங்களையும் பார்த்தவுடன் அறியாமலேயே ஒரு மிகப்பெரிய ஆழமான பெருமூச்சு விடுவோம்.
அந்த ஒரு கணத்தில் நமது மார்பைத் தாண்டி பல மாதங்களுக்குப் பிறகு மூச்சு தொப்புள் வரை ஆழமாகச் செல்லும். அந்த நிமிடம் ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் விவரிக்க முடியாத ஆனந்தமும் கிடைக்கும். இதை நாம் எல்லோருமே உணர்ந்திருப்போம். நீங்கள் சொன்ன உதாரணம் இந்த தியான முறையை மிக துல்லியமாக விளக்குகிறது. அந்த மலை பிரதேசத்தில் கிடைக்கும் பேரானந்தம் எங்கிருந்து வருகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது அந்த மலையிலிருந்தோ இயற்கை காட்சியிலிருந்தோ குளிர்ந்த காற்றிலிருந்தோ வருவதில்லை. இத்தனை நாட்களாக சமூகத்தின் பயத்தால் கட்டுப்பாட்டிலிருந்த உங்கள் மூச்சு இயற்கை தந்த அந்த விடுதலையான சூழலில் கட்டுப்பாட்டை இழந்து மிக ஆழமாக சென்று உங்கள் மையத்தை தொடுகிறது. ஓஷோ இதை ஆற்றலற்ற ஆனால் எல்லையில்லா பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பிய மையம் என்று கூறுகிறார். அதாவது உங்கள் உடலின் ஆற்றலோ மனதின் ஆற்றலோ அற்ற, ஆனால் பிரபஞ்சத்தின் எல்லையில்லா ஆற்றல் நிரம்பிய ஒரு புள்ளியது. உங்கள் மூச்சு அந்த மையத்தை தொடும் அந்த ஒரு வினாடியில்தான் உங்களுக்கு அந்த பேரானந்தம் கிடைக்கிறது. ஆனால் அது மிகச் சிறிது நேரம்தான் நீடிக்கும். சற்று நேரத்திலேயே உங்கள் மனம் மீண்டும் நகரத்தின் கவலைகளையும் அலுவலக வேலைகளையும் நாளை என்ன நடக்கும் என்பதையும் பற்றி யோசிக்கத் தொடங்கும். மீண்டும் உங்கள் மூச்சு மார்போடு சுருங்கிவிடும். அந்த ஆனந்தமும் மறைந்துவிடும். தந்த்ரா என்ன சொல்கிறது என்றால், ஒரு மலைப்பிரதேசத்திற்கு போகாமலேயே நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே அந்த ஆழமான மூச்சை விழிப்புணர்வோடு தொப்புள் வரை கொண்டு சென்றால் அந்த பேரானந்தத்தை எப்போது வேண்டுமானாலும் உங்களால் உணர முடியும் என்பதுதான். எவ்வளவு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு உண்மை இது. இதிலிருந்து நாம் அடுத்த கட்டத்திற்கு போவோம். 4வது தியான முறை பிரபஞ்ச நிறுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது இதுவரை நாம் பார்த்ததை விட மிகவும் வித்தியாசமானது. மூச்சு தானாகவே எந்த முயற்சியுமின்றி நிற்கும் ஒரு கணம் இது. ஓஷோ இதை விளக்கும்போது தூய்மையற்ற மனதுக்கு இது சற்று கடினமான ஒன்று என்று குறிப்பிடுகிறார். இத ஒரு சாதாரண மனிதன் எப்படி உணர்வது? உதாரணமாக, நீங்கள் சாலையில் உங்கள் காரை வேகமாக ஓட்டிக்கொண்டு போகிறீர்கள். திடீரென்று எதிர்பாராத விதமாக உங்களுக்கு முன்னால் ஒரு விபத்து நடக்கிறது, அல்லது நீங்கள் ஒரு விபத்தை சந்திக்கப் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அதிர்ச்சியான கணத்தில் என்ன நடக்கும்? உங்கள் மூச்சு சட்டென அப்படியே எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்கேயே நின்றுவிடும். உள்ளே சென்று கொண்டிருந்தால் உள்ளேயே நிற்கும், வெளியே வந்து கொண்டிருந்தால் வெளியேயே நிற்கும். அந்த தருணம் உண்மையிலே எப்படிப்பட்டது? அந்த எதிர்பாராத அதிர்ச்சியான தருணத்தில் மனம் சிந்திப்பதை உடனடியாக நிறுத்திவிடுகிறது. மனம் நின்றால் அதோடு இணைக்கப்பட்டுள்ள மூச்சும் நின்றுவிடுகிறது. ஏனென்றால் சிந்தனைக்கும் மூச்சுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. ஜப்பான் நாட்டு ஜென் துறவிகள் இந்த மூச்சு நிற்கும் முறையைத்தான் தங்களது தியான பள்ளிகளில் ஒரு அற்புதமான கலையாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு சீடன் பல மணி நேரமாக தியானத்தில் உட்கார்ந்திருப்பான். அவனுக்குள் 1000 சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். திடீரென்று ஜென் குரு எந்த காரணமுமே இல்லாமல் அந்த சீடனை ஒரு தடியால் தாக்குவார். அல்லது அவன் காதருகே சென்று சத்தமாகச் சிரிப்பார். சீடனின் மனம் உடனடியாக ஒரு காரணத்தை தேடும். குரு ஏன் சிரித்தார், குரு ஏன் அடித்தார் என்று. ஆனால் அங்கு எந்த காரணமும் இருக்காது. காரணம் புரியாத அந்த அதிர்ச்சியான கணத்தில் சீடனின் மனம் சட்டென நின்றுவிடும். மனம் நின்றவுடன் அவனது மூச்சும் நிற்கும். அந்த எதிர்பாராத நிறுத்தத்தில் சீடன் தனது விழிப்புணர்வை, தனது மையத்தை உடனடியாக உணர்வான். இது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட மனதை கடந்து செல்லும் ஒரு செயல்முறை. இந்த அதிர்ச்சியை விளக்குவதற்கு ஓஷோ சொல்லும் ஒரு கதை இருக்கிறது. அது உண்மையிலேயே அபாரமானது. சிவனின் திருமண ஊர்வலம் பற்றிய கதை அது. சிவன் பார்வதியை திருமணம் செய்ய தனது கைலாயத்திலிருந்து ஊர்வலமாக வருகிறார். பார்வதியின் ஊர் மக்கள் ஒரு மாபெரும் கடவுளை பார்க்கப் போகிறோம் என்று மிக நேர்த்தியாக மரியாதையோடு காத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே வருபவர்கள் யார்? சிவனின் பூதகணங்கள். அந்த ஊர்வலத்தை பார்த்த பார்வதியின் ஊர் மக்களுக்கே பயத்தில் உறைந்து போகிறார்கள். அவர்கள் வந்த தோற்றத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஏதோ சோமபானம் அல்லது இன்றைய காலத்து LSD போன்ற ஒரு அதிபயங்கரமான போதைப்பொருளை அருந்தியது போல் சிரித்து கொண்டும் விசித்திரமாக ஆடிக்கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் சிலையாக நிற்பதும் தரையில் உருளுவதுமாக வந்தார்கள். அந்த ஒட்டுமொத்த நகரமுமே அந்த விசித்திரமான முரண்பாடான ஊர்வலத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனது. அந்த அதிர்ச்சியில் அந்த நகர மக்களின் மூச்சு ஒரு கணம் அப்படியே நின்றிருக்கும். அது ஒரு வகையான பிரபஞ்ச நிறுத்தம். சிவனின் திருமணம் என்பது வெறும் ஒரு புராணக் கதை அல்ல. அது ஒட்டுமொத்த நகரத்திற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட ஒரு உளவியல் தந்திரம் என்று இதை நினைத்துப் பார்த்தாலே மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆழமான அர்த்தம் பொதிந்ததாகவும் இருக்கிறது. முற்றிலும் உண்மை. அந்த ஊர் மக்கள் பயத்தாலும் அதிர்ச்சியாலும் அந்த மூச்சு நிறுத்தத்தை உணர்ந்தார்கள். அவர்கள் மனம் தூய்மையற்றதாக எதிர்பார்ப்புகளோடு சமூகம் கற்றுக் கொடுத்த நாகரிகங்களோடு இருந்ததால் அந்த அதிர்ச்சி அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஆனால் ஒரு தூய்மையான மனம்,
அதாவது எந்த தேடலும் எந்த ஆசையும் உலகியல் எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அமைதியான மனம் இந்த நிறுத்தத்தை மிக இயல்பாகவே அனுபவிக்கும். நீங்கள் எந்த அதிர்ச்சியும் இன்றி அமைதியாக ஓரிடத்தில் உட்கார்ந்திருக்கும் போதே உங்கள் மூச்சு தானாகவே நிற்பதை உங்களால் உணர முடியும். அந்த பிரபஞ்ச நிறுத்தத்தில் உங்கள் சிறிய நான் என்ற அடையாளம் முழுமையாக அழிந்து நீங்கள் அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிவிடுகிறீர்கள். அங்கே தேடுபவனும் இல்லை, தேடப்படும் பொருளும் இல்லை. அந்த வினாடியில் இருப்பு மட்டுமே எஞ்சியிருக்கும். மிகவும் அற்புதமானதொரு பயணம் இது. இந்த உரையாடலின் முக்கிய சாராம்சத்தை நாம் இப்போது சுருக்கமாக பார்க்கலாம். நாம் தேடும் உண்மை என்பது எங்கோ இமயமலை உச்சியிலோ அல்லது பல வருடங்கள் தவம் செய்த பிறகோ எதிர்காலத்திலோ கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல. அதை எங்கும் தேட வேண்டியதில்லை. அது நீங்கள் விடும் ஒவ்வொரு மூச்சின் இடைவெளியிலும், மூச்சு திரும்பும் அந்த நியூட்ரல் புள்ளியிலும், உங்கள் மூச்சு உங்கள் தொப்புளை தொடும் ஆழத்திலும், உங்கள் உள்ளேயே இந்த நிகழ்காலத்தில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தேடுதலை நிறுத்திவிட்டு கவனிப்பதை மட்டும் தொடங்கினால் போதும். இந்த சேனல் தமிழ் வாய்ஸ் ரேட்ஸ் ஆன்மீக நூல்கள் மற்றும் ஞான உரைகளை தமிழில் பகிரும் ஒரு சிறிய முயற்சி. இந்த யூடியூப் சேனல் தற்போது மானிட்டைசேஷன் இல்லாமல் இயங்குகிறது. இந்த பணியை தொடர்ந்து செய்ய உங்கள் ஆதரவு மிகவும் முக்கியம். நீங்கள் நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடிக்கு வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய நன்கொடையும் இந்த முயற்சிக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். இந்த குரல் தொடர்ந்து ஒலிக்க உங்கள் ஆதரவு தேவை. மனப்பூர்வமான நன்றி. நீங்கள் இன்று இந்த ஆழமான உரையாடலை கிடைக்க பிறகு உங்களுக்காக ஒரு சிறிய சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். மூச்சின் இடைவெளியை பற்றி நாம் இவ்வளவு பேசினோமே, அதை வார்த்தைகளோடும் ஒப்பிட்டு பாருங்கள். நான் இப்போது உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுவில் ஒரு சிறிய மௌனம் இருக்கிறதல்லவா? அந்த மௌனம் இல்லை என்றால் நான் பேசுவது வெறும் இரைச்சலாக மட்டுமே உங்களுக்கு கேட்கும். மூச்சின் இடைவெளியில் எப்படி பிரபஞ்சம் ஒழிந்திருக்கிறதோ அதேபோல உங்கள் மனதிற்குள் எழும் ஒரு எண்ணத்திற்கும் அடுத்த எண்ணத்திற்கும் நடுவில் ஒரு நுண்ணிய மௌன இடைவெளி இருக்கிறது. அந்த எண்ணங்களின் இடைவெளியை, அந்த மௌனத்தை உங்களால் எப்போதாவது பிடித்துவிட முடிந்தால், அந்த ஒரு நொடி அமைதியில் நீங்கள் இதுவரை தேடிக்கொண்டிருந்த அத்தனை பதில்களும் ஒழிந்திருக்கலாம் அல்லவா? சிந்தித்துப் பாருங்கள்.